Hello coders, welcome to the video. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் லைவ் டேட்டா எப்படி லிசன் பண்ணுறது, அதாவது ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கிரியேட் போஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் 2 ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டம் ஹுக் வந்து யூஸ் Firestore அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே வந்து ரீயூஸ் பண்ணிட்டு இப்போ மற்ற 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து அது பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து delete ஆப்ரேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண இப்போ delete ஸ்க்ரீன் வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் டிசைன் பண்ணியிருக்கோம்னா, இங்கேருந்து கிளிக் பண்ணி போனால் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகுது. இதில் இருந்து நம்ம delete வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இங்கே delete கிளிக் பண்ணால் அகைன் வந்து ஒன்ஸ் இந்த போஸ்ட் வந்து delete ஆனோடனே நமக்கு ப்ரீவியஸ் பேஜ் அதாவது ரூட் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிடும், நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிடும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அதே தான் நம்ம டாக்குமெண்ட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட் டேட்டா மாதிரி இங்கே delete டேட்டாக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. நம்ம இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம அங்கே வந்து கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணோம். இங்கே வந்து அப்படி இல்லை, இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து ட்ரில் டவுன் ஆகி காம்பனண்ட் ரெஃபரன்ஸ் சாரி டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸில் அந்த டாக்குமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் எடுத்து அதை வந்து எடிட்டோ டெலிட்டோ வந்து பண்ணணும். ஓகே, ஸோ அது பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது முடிச்சிடலாம். இங்கே ஹூக் எழுதிட்டு அங்கே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு delete டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ delete டாக்குமெண்ட் இஸ் ஈக்குவல் அசிங், இதுவும் வந்து அசிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ இங்கே போயிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ delete பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இது மட்டும் தேவை, ஐடி மட்டும் தேவை. ஐடி கிடைச்சா நம்ம delete பண்ணிடலாம். அகைன் இதை வந்து ட்ரைக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து இது கிரியேட் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து வேணும். ஸோ டாக்குமெண்ட் ரெஃப்னு வச்சுக்கிறேன். இப்போ டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து இங்கே எப்படி எடுக்கிறாங்க பார்த்துக்கலாம். ஸோ டாக், ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோம், டாக்னு ஒரு ஃபங்க்ஷன், இது Firestore ஃபங்க்ஷன், இது வரை கால் பண்ணிக்கணும். ஓகே, இம்போர்ட் ஆகிருக்கணும். ஓகே, டாக் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிபி, நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி டிபி வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கலெக்ஷன் வந்து நம்ம இங்கே வர்றது தான். இந்த எஃபி கலெக்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். அதை ஃபயர்பேஸ் கலெக்ஷன் நம்ம கொடுத்துருக்க பெராம எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பெராமல் நமக்கு வந்து இது வரும் ஐடி. எந்த போஸ்ட் வந்து delete பண்ண போகிறோமோ அந்த போஸ்ட்டோட ஐடி வந்து வாங்கிக்குவோம். ஸோ நம்ம இப்போ இது கிரியேட் ஆகிடுச்சு. அகைன் அசிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ட்ரை கேட்ச்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா அவைட் delete டாக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இது delete ஃபீல்ட்ஸ்க்கு ஓகே delete டாக் இருக்குது. ஸோ delete டாக் எடுத்துக்கலாம். delete டாக் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் Firestoreலேருந்து. ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சா? ஓகே, Firestore இம்போர்ட் ஆகிடுச்சு. delete டாக் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே வந்து நம்ம டாக்குமெண்ட் ரெஃப் வந்து பாஸ் பண்ணணும். சாரி, டாக்குமெண்ட் ரெஃபை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒன் டைம் ரெஃபர் பண்ணிக்கலாம். delete டாக்கில் டாக்குமெண்ட் ரெஃப், ஓகே, டாக்குமெண்ட் ரெஃப் மட்டும் பாஸ் பண்ணாலே போதும், நமக்கு வந்து delete ஆப்ரேஷன் வந்து நடந்துடும். ஏன்னா வந்து ஐடி வந்து இதிலே வந்து இருக்குது. ஓகே, ஸோ எரர் ஹேண்ட்லிங்காக நம்ம கேட்ச் பிளாக் ஆட் பண்ணுறோம். கேட்சில் எரரை கேட்ச் பண்ணிவிட்டு நான் நம்ம செட் எரர்ங்கிற ஸ்டேட் வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோம்ல, அதில் போயிட்டு எரர் இருந்துச்சுன்னா எரர் மெசேஜை வந்து செட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து டெலிட்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இது மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணணும். delete டாக்குமெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதை போயிட்டு ரிட்டர்னில் வந்து இந்த ஹூக்கோட ரிட்டர்னில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஃபைன், இப்போது delete ஆப்ரேஷனுக்கான கோட் வந்து இங்கே வந்து எழுதியாச்சு. இப்போ நம்ம அந்த ஹூக் கன்சியூம் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் போய் delete பண்ணால் போதும். இப்போ அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயிலில் தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு யூஐ வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் டவுட் இருந்தால் அந்த ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதில் தான் வந்து யூஐ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணணும், ஹேண்டில் delete. ஸோ ஹேண்டில் டெலீட்டில் போயிட்டு டெலீட்டை வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் delete சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா நம்ம நேவிகேட் ஆகி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து போகணும். ஆல்ரெடி நம்ம நேவிகேட் எல்லாமே வந்து நம்ம ரியாக்டோட டாமில் இருந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் அந்த சீரீஸோட வீடியோஸில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஹூக்கை வந்து நம்ம எழுதின ஹூக் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையானது வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஹூக் வந்து எடுத்துக்கிறேன்.
யூஸ் Firestore அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பாஸ் பண்ண வேண்டியது கலெக்ஷன் போஸ்ட்ஸ்னு பாஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து delete டாக்குமெண்ட்டும் எரர் மட்டும் போதும், மற்றது தேவையில்லை இங்கே. ஸோ அது ரெண்டை மட்டும் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். இப்போ delete டாக்குமெண்ட் இது இங்கே போயிட்டு delete டாக்குமெண்ட்க்கு நம்ம அனுப்ப வேண்டியது வந்து ஐடி மட்டும்தான். இப்போ ஆல்ரெடி சாரி இங்கே போஸ்ட் டாட் ஐடி, ஓகே ஐடி வந்து பாஸ் பண்ணுறோம். இன்கேஸ் delete வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நேவிகேட் ஆகி ஹோம் ஸ்க்ரீன் வந்து போகணும். ஸோ நேவிகேட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கதை எடுத்துட்டு இங்கே வந்து ரூட் வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி இப்போ எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஓகே, பார்க்கலாம். இங்கே இப்போ நம்ம delete பண்ண போகுது டைட்டில் நம்பர் 30. ஓகே, இங்கே போகிறோம், delete கிளிக் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. Firestoreல செக் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து உடனே இமீடியட்டாக நடந்துடும். ஓகே, வந்து அந்த போஸ்ட் வந்து இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து delete பண்ணிடலாம். இப்போ பாடி 1 இது வந்து இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் டேட்டா வந்து delete பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த என்ட்ரி வந்து delete பண்ண போகிறேன். delete. ஓகே, இங்கே வந்து அப்டேட் ஆயிடுச்சு, அந்த என்ட்ரி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு delete ஆப்ரேஷன் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இன்னும் நம்ம பெண்டிங் இருக்கிறது அப்டேட் மட்டும்தான். நெக்ஸ்ட் அப்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை பர்டிகுலர் செக்ஷன் ஏதாவது உங்களுக்கு வந்து கிளியராக புரியல அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்ப அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது எடிட் ஆப்ரேஷன். எடிட் ஆப்ரேஷன் வந்து இப்போ யூஐயில் எப்படி நடக்கும்னா, இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு எடிட்னு கிளிக் பண்ணோன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். இங்கே போயிட்டு நம்ம எடிட் பண்ணணும். ஓகே, இப்போ கோடு வந்து எடிட்டோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா அது எடிட் போஸ்ட்குள்ளே இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடிஃபைட் ஃபீல்டை வந்து நம்ம ஆல்ரெடி இந்த லாஜிக்லாம் எழுதியிருக்கோம். மாடிஃபைட் ஃபீல்ட்னா அது ப்ரீவியஸாக நம்ம இந்த ஸ்க்ரீன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த லாஜிக் எழுதியிருக்கோம். மாடிஃபைட் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும், எந்த ஃபீல்ட் மாடிஃபை ஆயிருக்குன்றதை மட்டும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டைட்டில் இருக்குது, பாடி இருக்குது அப்படின்னா நம்ம ஏன்னா ப்ரீவியஸாக ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறப்போ பேட்ச் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணோம். பேட்ச் ஆப்ரேஷன் வந்து எது மாடிஃபை ஆயிருக்கோ அது மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஸோ அதே லாஜிக் அந்த லாஜிக் வந்து ஆல்ரெடி நம்ம இருக்கு. இது வந்து இந்த மாடிஃபைட் ஃபீல்டு அப்படின்ற ஸ்டேட் வேரியபிளில் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வேல்யூ வந்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம அது மட்டும் எடுத்து நம்ம இங்கே பாஸ் பண்ணால் போதும். இங்கே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட், இதில் இப்போ ஃபயர்ஸ்டோரோட டாக்குமெண்ட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் டேட்டா அண்ட் ஆட் டேட்டாலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட் எப்படி பண்ணணும்னு கண்ட்ரோல் அப்டேட் டாக். ஓகே, ஸோ இங்கே அப்டேட் டாக்னு ஒரு Firestore ஃபங்க்ஷன் இருக்குது. ஹவு டு அப்டேட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிறது தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த அப்டேட் டாக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் எந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி அதில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி அமிச்சோன்னா அது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் முதல் ஹூக்கில் போயிட்டு ஆட் பண்ணலாம். கான்ஸ்ட் அப்டேட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ அசிங் இங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐடியும் தேவை, நமக்கு வந்து அது என்ன டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே தேவை பெராம்ஸில். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதே மாதிரி தான் வந்து நமக்கு டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து தேவை. ஸோ டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படியே இந்த கோடு வந்து அங்கேருந்து எடுத்துட்டேன். இப்போ ட்ரையில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்துக்கலாம். அப்டேட் டாக்லேருந்து ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அவைட் அப்டேட் டாக், இது Firestore ஃபங்க்ஷன். அகைன் இது இம்போர்ட் ஆயிருக்கான்னு சொல்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அப்டேட் டாக் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட் டாக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி நம்ம கிரியேட்டில் பார்த்த மாதிரி
சர்வர் டைம் ஸ்டாம்ப் வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றப்போ ஒரு டைம் இருக்கும். அடுத்து வந்து அப்டேட் பண்றப்போ அந்த டைம் தானே நம்ம சேஞ்ச் பண்ணணும்ல. ஸோ அந்த கிரியேட்டட் அட் ஃபீல்டையும் அப்டேட் பண்ணணும். அகைன் வந்து நம்ம அது வந்து அங்க காம்போனன்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு பதிலா ஹூக்ல ஹேண்டில் பண்ணா சிம்பிளா இருக்கும். ஸோ அதனால இப்போ என்ன பண்றோம், இங்க வந்து டீஸ்ட்ரக்சர் பண்றோம். நமக்கு என்ன அங்க இருந்து வர்ற டாக்குமெண்ட் டீடைல் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு, அதுல திரும்ப கிரியேட்டட் அட் இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து செட் பண்றோம். சர்வர் டைம் ஸ்டாம்ப். சர்வர் டைம் ஸ்டாம்ப். ஓகே. இது ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸா யூஸ் பண்றதுனால. ஓகே. சர்வர் டைம் ஸ்டாம்ப் Firestoreலேருந்து இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து என்ன பண்றோம், அதான் நான் சொன்ன மாரி டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து அங்கேருந்து எடுக்கிறோம். கிரியேட்டட் அட் வந்து சர்வர் டைம் ஸ்டாம்ப் எடுத்து நம்ம செட் பண்றோம். ஓகே. எரர் ஹேண்ட்லிங்க்கு கேட்ச் பண்ணிக்கலாம். கேட்ச் எரர். எரர் வந்துச்சுன்னா நம்ம செட் எரர்ல போயிட்டு செட் பண்ணுவோம். செட் எரர்ல எரர் டாட் மெசேஜ். ஓகே. இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அப்டேட் டாக்குமெண்ட்டையும் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஆட் பண்ணோம்னா இது வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும். எங்கேருந்து வேணால் நம்ம இந்த ஹூக் யூஸ் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ டெலீட் வந்து சாரி எடிட் வந்து எடிட் போஸ்ட்டில் வந்து நடக்குது. இங்கே போயிட்டு அகைன் இந்த ஹூக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது வந்து தேவையான ஃபங்க்ஷன் காப்பி பண்ணிக்கிறேன் அங்கேருந்து ஹூக்கில் இருந்து யூஸ் ஃபயர்ஸ்டோரில். ஓகே அப்டேட் டாக்குமெண்ட் எடிட் போஸ்ட் போயிட்டு அப்டேட் டாக்குமெண்ட்டையும் எரரையும் வந்து அது நம்ம முதல்ல ஹூக் நேம் கொடுத்துட்டா கரெக்டாக இதாகும். இல்லைன்னா ஸோ ஹூக் நேம் வந்து யூஸ் ஃபயர்ஸ்டோர். அகெயின் வந்து போஸ்ட் வந்து பாஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ தோணி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போஸ்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாகவும் வச்சுக்கலாம். நம்ம ஒன்ஸ் ஆத்தென்டிகேஷன் ஃப்ளோ முடிஞ்சோடனே கொஞ்சம் ரீஃபேக்டர் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ஸ் ஃபைலுக்கு மூவ் பண்ணலாம். ஏன்னா அதில் சில ஸ்லைட் சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஓகே ஸோ அப்டேட் டாக்குமெண்ட் நமக்கு இப்போ அப்டேட் டாக்குமெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த அப்டேட் டாக்குமெண்ட்டை வந்து ஹேண்டில் சப்மிட் வந்து இங்கே வந்து நம்ம இந்த நான் இதான் வந்து சொன்னேன் மாடிஃபைட் ஃபீல்டுன்னு வந்து இங்கே இருக்கும். இது வந்து பண்ண போகும். அப்டேட் டாக்குமெண்ட் அப்டேட் டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம ஐடி வந்து பாஸ் பண்ணணும். ஐடி போஸ்ட் இருக்கு. ஸோ போஸ்ட்டோட ஐடியும் நெக்ஸ்ட் என்ன மாடிஃபைட் ஃபீல்டு இந்த மாடிஃபைட் ஃபீல்டையும் பாஸ் பண்ணணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எரர் இருக்கு. எரர் வேரியபிள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ப்ரீவியஸாக பண்ணுற மாதிரி கண்டிஷனல் ரெண்டரிங் போட்டுட்டு எரர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகணும். ஸோ கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டிவ் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பூட் ஸ்ட்ராப் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து காமிச்சேன். நம்ம இண்டெக்ஸ் டாட் HTML ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பூட் ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து சக்ஸஸை வந்து நான் டேஞ்சர் மாற்றிக்கிறேன். ஸோ வந்து ரெட் கலரில் அது வந்து டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது எரர் வந்தால் நமக்கு வந்து இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே இது முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு இங்கே வார்னிங் காமிக்கிறதெல்லாம் தூக்கி விட்டுறேன். யூஸ் ஃபெச் எரர் இஸ் அசைன்ட் வேல்யூ பட் நெவர் யூஸ்ட். எரர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே போஸ்ட் டீட்டெயில் ஓகே அது போஸ்ட் டீட்டெயிலில் வருது. எடிட் போஸ்ட்டில் இது பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் டீட்டெயிலில் போய்ட்டு இந்த வார்னிங்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா போஸ்ட் டீட்டெயிலில் வந்து நம்ம பெருசாக அதை யூஸ் பண்ணல. இப்போதைக்கு தேவையில்லை. யூஸ் எஃபெக்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் தேவையில்லாத இம்போர்ட்ஸை. ஓகே ஃபைன். மிச்சம் வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இங்கே கடைசியாக ரீஃபேக்டர் பண்ணும்போது எல்லா வார்னிங்ஸையும் க்ளீன் அப் பண்ணுவோம் இன்னொரு வீடியோவில். எடிட் போஸ்ட் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ யூஐ போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து வரலாம். இப்போ டைட்டில் நம்பர் 20 உள்ளே போகிறோம். இங்கே எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டு இப்போது டைட்டில் மட்டும் மாற்றுறோம். ஓகே நேவிகேட் வந்து ஆட் பண்ணல. இப்போ பார்த்தோன்னா அதான் இப்போ என்னென்னா நேவிகேட் ஆகிற கோட் வந்து ஆட் பண்ணல. பட் என்ட்ரி வந்து அப்டேட் ஆகிடுச்சு. பட் நம்ம நேவிகேட் கோட் வந்து ஆட் பண்ணல. அதை ஆட் பண்ணிக்கலாம். எடிட் போஸ்ட்டில் ஹேண்டில் சப்மிட் போயிட்டு நேவிகேட் நம்ம வந்து ஹோம் பேஜ் வந்து போயிடணும். ஸோ ரூட் டைரக்டரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கோட் போகலாம். ஸோ திரும்ப இது ஓப்பன் பண்ணுறேன். இங்கே டைட்டில் நம்பர் 21
இதை எடிட் பண்ணுறோம். 23 அப்படின்னு ஆக்கிக்கலாம். எடிட் கொடுத்தோன்னா பார்த்து எடிட் ஆகிடும். ஓகே. ஸோ டைம் ஸ்டாம்ப் சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நான் இந்த இதுக்கு டைம் ஸ்டாம்ப் கரெக்டாக சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு எடிட். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன, டைட்டிலும் மாறிடும், நமக்கு இந்த ரெக்கார்ட் வந்து டாப்பில் வந்துடும். ஏன்னா இதான் வந்து லேட்டஸ்ட்டாக எடிட் பண்ணது. ஓகே ஃபைன். ஓகே, இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் கரெக்டாக நடக்குது. நம்ம பார்த்தோம்னா கஸ்டம் ஹூக்கில் இந்த ஒரு ஹூக்கில் வச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷனும், இது வந்து ரீயூசபிள் ஹூக். நீங்கள் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் நம்ம இந்த ஹூக் எடுத்து ஃபயர்ஸ்டோர் எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது ரொம்ப எங்கள் டிபெண்டன்சி வந்து எதுவுமே கிடையாது. நம்ம இந்த இப்போ பண்ணுற போஸ்ட் இந்த இதுன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே நேரோ டவுன் பண்ணல. இங்கே டிபெண்டன்சி வந்து இது கிடையாது. ஸோ இந்த க்ரௌட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இது ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹூக்கை. இதுதான் வந்து ஹூக்கோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது பண்ணிட்டோன்னா போதும், மற்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து அது ரீயூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஃபயர் பேஸ் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஹூக் வந்து பண்ணோம் ரெஸ்ட் ஏபிஐக்கு. அந்த அந்த ஹூக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் பேசிக்காக வந்து இந்த க்ரௌட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அந்த ஹூக் நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா டேரெக்டாக அந்த ஹூக்கை வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம இதில் இங்கே வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல்லி மீன்ஸ் லைவ் டேட்டா வந்து எடுத்துட்டு இருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம ஃபயர்ஸ்டோரில் இப்போ 2 யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த நம்ம அப்ளிகேஷனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ 2 யூசரில் ஒரு யூசர் அப்டேட் பண்ணாலும் நமக்கு இமீடியட்டாக வந்து பேஜ் வந்து லோட் ஆகிடும். ஓகே. ஸோ லைவ் ரீட் வந்து பண்ணிட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ லைவாக வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இங்கே வந்து எய்தர் எடிட் டெலிட் ஆப்ரேஷன் ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ எடிட் பண்ணோன்னா என்ட்ரி வந்து அங்கே வந்து அப்டேட் ஆகும் டைம் ஸ்டாம்போட. டெலிட் பண்ணாலும் இந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி கிரியேட் போஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். இங்கே ஆல்ரெடி வந்து வேலிடேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த வேலிடேஷன்ஸ் வந்து எல்லாமே யூஐ வேலிடேஷன், சர்வர் சைட் வேலிடேஷன் கிடையாது. ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா வந்து ஆத்தென்டிகேஷன் ஃப்ளோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஃபயர் பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேஷனும் அவைலபிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்து ஆஹ், எல்லா போஸ்ட்டும் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. எந்த யூசர் லாகின் பண்ணாலும் நம்ம யூசர் ஐடி வந்து இப்போதைக்கு ஸ்டாட்டிக்காக 1ன்னு வச்சிருக்கோம். பட் யூசர்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சோடனே ஸோ வந்து அவங்க கிரியேட் பண்ண பிளாக்ஸ் வந்து அவங்களுக்கு விசிபிளாக இருக்குது. இந்த மாதிரி ரோல்லாம் வந்து செட் பண்ணலாம். யாருக்கு வந்து விசிபிளாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். கோடும் வந்து நம்ம கிட்டப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.